Hey guys, welcome back to our channel. கேரளாவில் காயல் சூப்பரான ஒரு இடத்துல இருக்கும். தேக்கடி அப்படிங்கிற இடம். தமிழ்நாடு கும்மளி பார்டர்ல தேக்கடி இருக்குது. தேக்கடியில நேற்று நைட்டு அருமையான ஒரு கதை, அதாவது கலரி பயட்டு அதை பார்த்தோம். நாங்கள் சூப்பராக இருந்துச்சு. மயில் கூச்சறிகிற அளவுக்கு அவங்க அவ்வளோ அற்புதமாக பண்ணாங்க. அது எல்லாமே நேற்று வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து நாங்கள் போட்டிங் போகலாம். தேக்கடியில் போட்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயம். அப்புறம் யானைக்கு சாப்பாடு கொடுக்கறது, பார்க்கு நடந்து போறது, அப்புறம் வாக்கெல்லாம் சொன்னாங்க. அது எல்லாமே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா நாங்கள் ரொம்ப லேட்டு தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா டூரிஸ்ட் பீக் டைம், இது வந்து லீவ் டைம் பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸ் டைமு. அதனால எல்லா இடமும் ஃபுல் ஆயிடுச்சு. போகிறது ரொம்ப ரிஸ்க்கு. அதுவும் போட்டிங் வந்து டிக்கெட்டை க்ளியராக எடுக்கணுமா, இல்லைன்னா விடிய காலையிலே போய் நிற்கணுமா போட்டிங் போட் ஹவுஸில் போய். அதை மறந்துவிட்டு நான் 6:30 தான் எழுந்திரிச்சு 7:30 போட்டிங்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிள்ளைகளை கிளப்பினேன். அங்கே 6:30 நம்ம போட்டிங் ஹவுஸில் நிற்கணும்னா டிக்கெட் 5 மணிக்கெலாம் எடுக்கணும்னா ஆன்லைனில் வந்து ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிடுச்சு. அதாவது முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வேணா இருக்குது, சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இன்னைக்கு இங்கே இருந்து அடுத்த இடத்துக்கு போயிடலாம். நம்ம தான் ஒன்றும் பிளான் பண்ணுறது இல்லையா, அதனால அடுத்த இடத்துக்கு போயிடலாம்னு நம்ம பாண்டியாசை ரெடி பண்ணியாச்சு. பக்கத்தில் எல்லா ஐட்டத்தையும் வச்சாச்சு. காலி பண்ணிட்டியா? அவங்க பார்த்து கொடுக்கணும் காலி பண்ணி வச்சு. ஆக்சுவலி நாங்கள் வந்து நேற்று வந்து இந்த ஸ்டவ்லாம் எடுத்தோம்ல, அதை வச்சு நேற்று நைட்டு பிரேக்ஃபாஸ்ட் வச்சா டின்னர். அது பெரிய அந்த டின்னரே நாங்கள் வந்து நேற்று அதில் தான் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சும்மா லைட்டான ஒரு ஸ்டவ் தானே. இப்போ இன்னைக்கு காலையிலேயே நூடுல்ஸ் போட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு காஃபி போட்டு டீ போட்டு குடிச்சிட்டு எந்த செலவும் இல்லை. அந்த வேலை கிளம்பி வச்சு வச்சிருக்கு. ஒரு ப்ரூட்டைன் கேஸ் பண்ற வேலை பத்தியா. இப்போ அடுத்து எதுக்கலாம் கொச்சு போகணும். அந்த இயற்கை மேல காதலே இல்லை. நான் ஒரு இயற்கை காதலன் வந்து இயற்கை காதலன் இல்லாம அவங்க கொச்சி போய் நாளுக்கு போனாங்க. திருப்பி அகைன் பண்ணக்கூடாது பட்டுக்க அப்படின்னு நம்ம அவங்க சொன்ன. நீங்க லடாக்கு வருஷம் போறீங்க, நார்த் இந்தியா வருஷம் போறீங்க அப்படின்றாங்க. சரி வீட்டை பேசி ஜெயிக்க முடியாது இந்த காலத்து பிள்ளைகள். என் வீட்டமெல்லாம் ஏறி உட்காந்துட்டா, அதனால அவசரப்படுத்துவா பார்த்துக்கிடுங்க. டக்குனு யாருமா போவோம் நம்ம போவோம். இந்த ரெசிடென்ஸ் பேர் வந்து ஐ ரேஞ்ச் ரெசிடென்சி. நீங்க வந்தா தமிழ் சூப்பரான ஆளுங்க. ஐயோ சேட்டா ஒருத்தர் நடத்துறாரு, அருமையா பேசினாரு, நல்லா தமிழ் பேசுவாரு. நீங்க பாருங்க. ஸோ அதனால நீங்க கண்டிப்பா வந்தா தமிழ் ஃபேமிலியா ஆளக்கணும். இங்கதான் ரிசப்ஷன். ஸோ அவர் வந்து கண்டிப்பா தமிழ். அவ்வளவுதான். வேணா கான்டாக்ட் டீடைல்ஸ் இருந்தா வேணுமா கிளம்பி நான் கீழே போட்டு விடுறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன் போட்டு விடுறேன். இந்த ரூட்டு ஒன்று காட்டுச்சுங்க. ஒரு 45 கிலோமீட்டர் சொல்லிச்சு வேகமானுக்கு தேக்கடியில இருந்து. நானும் ஒன்னும் யோசிக்காம கொண்டு நான் போட வேற இல்ல, கெண்ணிதான் போட்டேன்னா. பைக்ல போட்டா சைக்கிள்ல போட்டியாடாச்சு, கார்ல போட்டியாடா, இல்ல நடந்து போறதுக்கு போட்டியா? இங்க பாருங்க, எல்லாமே ரொம்ப சின்ன நேர ரோடா போட்டுக்கிட்டு உயிரை வாங்குது. ரொம்ப உச்சில ஏறுது. எந்த வண்டியுமே இல்ல, முன்னாடி பின்னாடி டூரிஸ்ட் வண்டி எதுவுமே இல்ல. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. இது என்ன நமக்கு போறது சரிதானா இல்ல வேற எதுவும் பிரச்சனையா என்னன்னு தெரியல. என்ன பண்ணு தெரியலையே. கரெக்டா தான் போயிட்டு இருக்கோமா. ஆனா கூகுள் வந்து நேரா தான் ராஜா போற, கூகுள் டவர்லாம் இருக்கு, நேரா தான் போற, போயிட்டே இரு அப்படின்னு சொல்லுது. நான் ஆஃப்லைனாவது டவுன்லோட் பண்ணிக்கணும். நடு காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் எதுவும் டவர் இல்லாம போச்சுன்னா மாட்டிக்கிடும். எந்த பிளானும் இல்லாம போறோம். எப்பவுமே அட்வென்ச்சர் தான். அதுல ஃபேமிலியோட போகும்போதும் இப்படி அட்வென்ச்சர் அனுபவிக்கணுமா? அது முன்னாடி காட்டுங்க மேடம், ரோட காட்டுங்க. வீடுகள் வருது, ஆனா யாராவது இருக்காங்களா பாருங்க. கடைகள் கூட இருக்கு, ஆனா ஆட்கள் கிடையாது. சரியாத்தான் போறேனா சாமி? ஐயோ ஃபாரஸ்ட் மாதிரிலாம் வருதுப்பா. ஒரு வீடுகளா இருக்குங்க. வீடு கட்டி இருக்கவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க. இடுக்கி மாவட்டம், கேரளா, தேக்கடி பக்கத்திலே வந்து இவ்வளவு பெரிய முல்லை பெரியார் டேம் இருக்குது பாத்தீங்களா? அவ்வளோ இவங்களுக்கு கொடுத்து வச்சவங்க. ஆனா அந்த தண்ணியை வச்சு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த தண்ணி இவங்களுக்கு கேரளாவுக்காரங்க என்ன சொல்றாங்க, இது உடஞ்சதுன்னா நாங்க அப்படி ஆயிரும் இப்படி ஆயிருவோம்னு சீனு காட்டிட்டு இருக்காங்க. இவங்களை என்னத்த சொல்ல. இந்த இடுக்கி மாவட்டத்தையும் தமிழ்நாடோடய முன்னாடி சேர்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ ஒரு இடத்துல வந்தோம், பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம். ஹோட்டல் அப்புன்னு சொல்லி கேரளாவில் தமிழில் எழுதியிருக்கு. இந்த பக்கம் மலையாளத்தில் எழுதியிருக்கீங்களேன், ஹோட்டல் அப்பு. இதில் என்ன சாப்பிட வந்திருக்கோன்னா கப்பக்கிழங்கும் தோசையும் சாப்பிட வந்திருக்கோம். புட்டு கேட்டேன், புட்டு இல்லை. என் வீட்டம்மா தான் கப்பக்கிழங்கு நேற்றுலேருந்து கேட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து இங்கே ஒரு கப்பக்கிழங்கு கிடைக்குன்னாங்க. இல்லை கப்பக்கிழங்கு எப்படி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். காலையில் ஆனால் பீஃபு கறியும் இருக்குது தான், ஆனால் அது காலையில் எனக்கு வேண்டாம். காலையில் வயிறு
ஃப்ரீ ஆகிட்டு பார்த்துருங்க. எனக்கு அப்பையும் தோசையும் சாப்பிடும். ட்ரை பண்ணி பார்ப்போமா? வாங்க ಬಂದು அது ஓகே. டிஸ்டர்பாக இருக்கும் உங்களுக்கு. டீ ஏற்றுறாங்க மேலே போட்டோம். அது ஓகே. என்ன லாஸ்ட்டு பின்ன எனக்கு இருப்பு கொள்ளலை. எனக்கும் வந்து நான் பீஃப் ஆர்டர் பண்ணுவேன். ஆமாம், வீட்டம்மா வந்து கப்பை எப்படி இருக்குமா? കപ്പയും ദോശയും പിന്നെ സാമ്പാറുണ്ട്, ചട്നി ഉണ്ട്. ചട്നി നല്ലതായിട്ട് രസമായിട്ടുണ്ട്. அப்புறம் அவ்வளோதான். தோசை இப்போ புரோட்டாவும் இருக்கு. காலையில புரோட்டா இருக்கு. புரோட்டா பீஃப் கறி எல்லாமே சாப்பிடலாம். இப்போ நான் சும்மா டேஸ்ட்டுக்காக சாப்பிட்டு டேஸ்ட் பார்ப்போமே. இன்னும் வந்து கேரளாக்குள்ள வந்து பீஃப் கறி ட்ரை பண்ணல. அதனால ஒன்று வாங்கி வச்சிருக்கிறேன். செமையா இருக்குது. நீ உன்னோட டேஸ்ட் சொல்லு. நல்லா இருக்கு. இங்க கப்பா நல்லா இருக்கா? கப்பாவா இது கப்பக்கிழங்கு? நீ செய்யற மாதிரி இல்லல்ல. என் வீட்டு மாதிரி கப்பக்கிழங்கு செய்ய தெரியாது. வெறுமனே அவிச்சு அந்தால உப்பு போட்டு தந்துருவா. எதுனே மஞ்சள் என்னைக்கா போட்டுருக்கியா? என்ன மஞ்சள் போட்டிருக்கியா? கொஞ்சம் போட்டிருப்ப. இந்த தோசை வந்து பாத்தீங்கன்னா இது என்ன கோதுமை தோசையாடே? கோதுமை தோசை தான். டேஸ்ட் பாத்தியா? நல்லா இருக்கு. நம்ம ஊர்ல இது பண்ணுவோம்ல, இது ஆப்பம். ஆப்பத்துக்கு தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இந்த தோசை. இது ஆக்சுவலி வந்து ஒரு கிராமம். தேக்கடிக்கும் வேகமானுக்கு இடையில ஒரு 10 கிலோமீட்டர் இடையில வந்து கிராமம். ஒரு 10, 15, 20 வீடு தான் இருக்குது. அந்த வீட்டுக்கு ஒரே ஒரு ஊர் இருக்கு. ஒரே ஒரு கடை இருக்கு, பெரிய கடை. அந்த கடையில சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுக்குள்ள பாருங்க, நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு கப்பா இல்லாம போச்சு. அப்ப இன்னொரு பிளேட் தானே சொல்லணும். இன்னொரு பிளேட் சொல்லிட்டா? இல்லம்மா, இதுக்கு சாப்பிடணும்ல, நான் இது டேஸ்ட் பார்க்கணும்ல. செம்ம டேஸ்ட்டுங்க. காரமும் பயங்கரமா இருக்கு. காலையில சாப்பிட்டது நல்ல வேலை. நான் வந்து இந்த வரைக்கும் புரோட்டா வாங்காம தோசைக்கு முன்னாடிக்கு சாப்பிட்டு தோசையில ஒண்ணு மிச்சம். அந்த தோசையில பீஃப் கறியை போட்டு சாப்பிட்டேன். சால்னா குழம்பெல்லாம் சூப்பரா இருக்கு. எங்க ஊர்ல இருக்க மாதிரியே இருக்கு. கொஞ்சம் நாள் இவ்வளவு கொடுக்குறாங்க. இது நம்ம 4 பீஸை போட்டு கொடுத்துக்கிட்டு ஏமாத்துவாங்க. பரவாயில்ல. போட்டாச்சுங்க. ஒரு கப்பாவே ஒரு பீஃப் கறியும் போட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு கேரளாவில் ட்ரிப்பு போறதுக்கு ஒரு பவரே வருதுங்க. சரியானது. ஹோட்டல் அப்பு வச்சாரு பாருயா. ஆப்பு நல்ல அருமையான டேஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு சாயா கழிச்சு. சாயா இதோ ஏப்ப வர்ற அளவுக்கு நல்ல சாங்காயிட்டு உண்டு. ചേട്ടാ വലിയതൊരു பிரேக்ஃபாஸ்ட் ஆனும். நன்றி. இந்த ஊர் பேர் தான் தெரியல எனக்கு. ஆனால் கொஞ்சம் பெரிய ஊராக தான் இருக்கு பார்த்துருங்க. இல்லை, அவலாசம். இந்த ஊர் பேர் வந்து அவலாசம். வானம் எவ்வளோ ப்ளூ கலர்ல இருக்கு பார்த்தீங்களாங்க. பெட்ரோல் பங்க்லாம் இருக்கு. நான் ஏன் ப்ளூ கலர்ல இருக்குன்னு சொன்னேன்னா, அவ்வளோ ஒரு பொல்யூஷன் இல்லாத ஊர். இந்த வானம் வந்து இந்த அளவுக்கு ப்ளூ இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ஊர்ல அவ்வளோ ஒரு கிளியர் ஸ்கை இருக்குது. பொல்யூஷன் இல்லாத ஒரு ஊரா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். யாருமா சீட் பெல்ட் போடல? டொயின் கத்துட்டு நடக்காம ஒருத்தன். போட்டுருங்க. வண்டி வரட்டி போறேன். இன்னும் 1 மணி நேரம் காட்டுது. 34 கிலோமீட்டருக்கு. வேகமான் 10:45 போய் சேரும்னு சொல்லி கூகுள். நம்ம அப்படியே போயிட்டு இருப்போம். போற வழியில இருக்கிற அழகுகளை உங்களை காட்டிக்கிட்டே இருக்கேன். அழகிகளை நான் பாத்துக்கிறேன். சரியா? ரைட், பாப்பமா. பக்கத்துல வீட்டம்மா உட்காந்துட்டுறான். வா 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 வா. ஏரியாவை பாருங்க, இன்னமா இருக்கு. வேலி பக்கா இருக்கு பாருங்க. அந்த மரங்கள், அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வேலி. உங்களுக்கு கோபுரம் எப்படி காட்டுன்னு தெரியல. எங்க கண்ணுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு விரிஞ்சு கிடக்கு. காட்டு வழியா போயிட்டு இருக்கோம்னு தான் பார்த்தேன். ஆனா பா, ஒவ்வொரு இடத்துலயும் அவ்வளோ அட்டகாசமான வியூலாம் இருக்குங்க. என்ஜாய் தான் பண்ணிடலாம். நல்லா இருக்கமா? ஏரியா சூப்பரா இருக்கதாமே. ஆனா திகிலா தான் போயிட்டு இருக்கு. கரெக்டா போகுதா இல்லையான்னு தெரியல. அங்கங்க வண்டிகள் வருது, கேட்டுக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு 2 தாத்தாட்ட கேட்டேன், ஐயா இது வேகமான் போற வழிதானா அப்படின்ட்டு. ஆமா, போய் தொலை, இதே ரூட்டு தான் அப்படின்ட்டாரு. அவரு சைகை பாத்தியா? போ அப்படின்ட்டு அப்படியேதான் போயிட்டு இருக்கு. இதுல கொஞ்சம் பெருசா ரோடு வருது. சில இடத்துல எல்லாம் ஒரு வண்டி வந்தா இன்னொரு வண்டி போக முடியாது. டக்குன்னு இறங்க வேண்டி இருக்கு. ஆஹா, பஸ் வருது. இந்த பஸ்ஸுக்கு தான் நிக்கிறேன். குமிலிக்கு போகுதுன்னு. குமிலி
பெட்டிக்கடை எவ்வளோ சின்னதாக இருக்குது. பல்லார சாணக்கரை ரோடு. இது மெயின் ரோடோ சொல்லல, இங்கே போட்டிருக்கு போய் வேகமாக 40 கிலோமீட்டர் போட்டிருக்கு. 28 கிலோமீட்டர் தான் நம்ம கூகுள் காட்டு தானே. இது மெயின் ரோடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி இறங்குனா என்ன செய்ய நானே? வண்டி பயங்கரமா இறங்குதுங்க. ஒரு ரவுண்டு அப்படியே ஏறிச்சு இப்போ கொஞ்ச நேரமா. இப்போ அப்படியே பெருசா இறங்குது. கற்பின் பண்டாவே தான் இருக்கு. நல்ல காப்பி கொட்டெல்லாம் போட்டிருக்காங்க போல இருக்கு. ஃபுல்லாவே அங்கங்க இருக்கு பலாப்பழம். சும்மா ஆட்களே இல்லாத இடத்துல இவ்வளவு விவசாயம். தண்ணி ஃபுல்லா இருக்கு அந்த கரண்ட்ல. இல்ல பம்ப் பண்ணி ஊத்திருக்காங்களா? அருமையான காப்பி தோட்டங்கள்ங்க. அட்டகாசம். கதை போமா கதை போமா. இந்த பள்ளத்தாக்குல ஒருத்தன் வீட காட்டி ஐயா சேட்டான்னா சேட்டான் தான் ஐயா. எவ்வளவு அழகா 2 பக்கம் குரோட்டன்ஸ் வச்சு. நம்ம ஊர்ல நர்சரியில காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றதே வர மாட்டேங்குது. ஹில்வி வேகமான் பூல், ஸ்விம்மிங் பூல், காட்டேஜஸ் அந்த ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்காமே. ஹெட்போன் மட்டும் அழிக்காதுண்ணே. ஏய் நீ யாருன்னு எனக்கு தெரியும் சரியா? இறக்கத்துல கண்ணாடி இறக்கி விட்டுட்டு ஏசி ஆஃப் பண்ணி வச்சிருக்கேங்க. தலைவர் காது வலிக்குது எனக்கு, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்றான் போனை பிடுங்கினதுக்கு. இயற்கையை ரசிக்கப்பா வாழ்க்கையில. ஓ இயற்கை போன்ல வால்பேப்பர் இயற்கை நேச்சரா வச்சுட்டா புடிஞ்சு போச்சுன்னா. வாங்க வாங்க வாங்க. நம்ம வரங்கட்டினோம். ஏறி வராங்க. ஏறி வருபவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்பது சட்ட விதி. கேரளா வண்டி தரேன். தேங்க்யூ. ஸோ ஓகே கைஸ், ரொம்ப ஹார்டஸ்டான ரைடில் ஒரு செம்ம வியூ பாயிண்ட் வந்துச்சு. வெயில் நல்லா இருக்குது, பட் கொஞ்சம் கூலிங் காற்றடிக்கி. பின்னாடி ஒரு குட்டி அழகான சர்ச்சு ஒரு மலை மேல் கண்மலையில் இருக்குது. அந்த கண்மலைக்கு முன்னாடி நம்ம வண்டியை அப்படியே விட்டுட்டு பாண்டியாஸோடைய வியூவில் நானும் இந்த பின்னாடி காட்டுமா அதை அந்த அழகான வியூவை பார்த்துக்கிட்டே இருக்குங்க. நல்ல உயரமாக தூக்கி காட்டு பார்ப்போம். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஃபுல் வேலியே இருக்குது. அந்த வேலியை அப்படியே நான் என் பாண்டியாஸுக்கு முன்னாடி நின்றுட்டு பாண்டியாஸோட மேலே உட்காந்துருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இமயமலையும் சரி, கேரளா மலையும் சரி, கொல்லன் மலையும் சரி, எல்லாமே நமக்கு பாண்டியாஸுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது. அதுவும் இது ஃபேமிலி ட்ரிப்பு, அட்டகாசமான ஒரு ட்ரிப்பு. நல்ல லைட்டிங்கு என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபேமிலியாக எங்கே சாப்பிடணுமோ. இது எந்த ஒரு அறிகுறியான இதுவும் கிடையாது. ரூம் புக் பண்ணவே இல்லை நான். அதனால் எனக்கு எப்போ தோணுதோ அப்போ போய் சேர்ந்தா போதும். வேகமானுக்கு 1.5 மணி நேரம் கழிச்சு, நான் இப்போயே 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் நாங்கள் வேகமானுக்கே போய் சேருவோம். வியூ பாயிண்ட் வரும்போது அதை என்ஜாய் பண்ணாமல் நம்ம இதிலே உட்காந்துருந்து என்னங்க பண்ணுறது? அதனால் இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இந்த ரைடு அப்படியே எனக்கு பிடிச்ச மாதிரி. எப்போவுமே நான் ஒரு அழகு இயற்கை இருந்துச்சுனாலே அதை பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிருவேன். அது உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எடுத்து காட்ட ஆரம்பிப்பேன். அதனால் இதை பார்த்துக்கிட்டு அழகாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. அட்டகாசமான வியூவு. அதுக்கு முன்னாடி ஒரு சர்ச்சு. ஸோ தூள் கிளப்புதுங்க, தூள் கிளப்புது கேரளா. கைஸ் ஃபைனலி நாங்கள் பைக்கு தான் போட்டு வந்திருக்கிறோம் போல இருக்கு. வேகமாக இன்னும் 7 கிலோமீட்டர் இருக்கு. அந்த 7 கிலோமீட்டரே சிங்கிள் ரோட்டில் போயிட்டுருக்கு. எனக்கு பின்னாடி ஒரு இது ஜீப்பு சஃபாரி வந்தவங்க வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் சஃபாரி போகிற இடம் போல இருக்கு. ஃப்ரண்ட்டில் கேட்டு ஐயோ சிங்கிள் வழி தாங்க. ஆனால் காங்கிரீட் ரோடு போட்டு வச்சுருக்காங்க. நல்ல வேலை. அது அங்கங்கே உளுந்து கிடக்குது. சிங்கிளாக தான் போகுது. ஒரு 7 கிலோமீட்டர் இந்த வழியாக போக சொல்லுது கூகுள். நம்பி போய்கிட்டு இருக்கோம். இது கண்டிப்பாக உள்ளூர் கிடையாது, அதாவது மெயின் ரோடு கிடையாது. கிடைக்கட்டும்டா, கிடைச்ச வரைக்கும் லாபண்டா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, பூரா ஏத்தால வருதா. இந்த ஜீப் சஃபாரி போறவங்க ஆளுகளா வருதா. ஜீப் சஃபாரி கூட்டு போறவங்க ரூட்ல கத்திட்டு போறாங்க பாருங்க. ஏடா கூட ஓடி பாருங்க. எல்லாம் ஜீப் சஃபாரி ஏடா கூடமா கூட்டு போற இடத்துக்கு நான் போயிட்டு இருக்கேன். நாங்க போயிட்டு இருக்கோம். அதே இதோட கத்துக்கப்பா எல்லாரும். கத்துக்க.
ஜீப்ல 2500 கொடுத்தாதான் இந்த ரூட்ல கூட்டுறோம். 2000 10,000. ஓகே, ஆமா ஆமா ஆமா, 10,000 கொடுத்து கூட்டு போற ரூட்ல நாங்க கிரேட்டாவில ரொம்ப அடிக்கிறோம் பாருங்க. அட்டகாசம் அட்டகாசம், இங்க வழி இல்லை. அவன் பள்ளத்துல இறக்கி கூட ஏத்திடுவான், நம்ம ஏத்த முடியாது. எட்டிப்பார் இந்த வழியா வர்றாங்களான்னு தெரியலையே. நம்மள சஃபாரின்னு கூட்டு போனா எங்க கூட்டு போறீங்கன்னு கேட்கணும். இப்படியே இதெல்லாம் இருக்குல்ல, இதுல எல்லாம் கூட்டிட்டு போங்களா. இங்க வர மாட்டாங்க, வேகமா வரைக்கும் வந்துட்டு போவீங்களா? காட்டு பாதையிலே போவாங்க. இல்ல அது வேற ரூட்டு போச்சு, அந்த தேக்கடியோடைய மற்ற இடத்துங்களுக்கு போற ரூட்டு. இவ்வளவு திகலான அட்வென்ச்சரா இருக்கு. ஸ்பீட் பிரேக்கர் அது பிரேக் அடிச்சா தூக்கிட்டு பறந்துட்டு போயிடும்டா. கிராமத்து வழியா போகுது. இங்க யாரு நோக்கணும், இங்க யாரு உடனே வர சொன்னதுக்கு கேட்க போறாங்க. இல்ல ஜீப் வராது போல, ஜீப்பை காணோம். வருது வருது வருது. தட்டி